பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா. முதல்ல வந்து ஆட போறது ஸ்ரீஜித். ఈ లోకమంతా తన రాజ్యమంట మరి మంచి మనసే తన కోట తన రూటు రాచబాట తల వంచే ఎరగడంట వాడే మా మురుగనంట. அண்ணனுக்கு கந்தனுக்கு குமரனுக்கு என் பேரு முருகன் எதுரண்டு எரகன் என் பேரு முருகன் எதுரண்டு எரகன் నందమూరి నాయగన్ ఏ మంచికి నే బానిసం స్నేహానికి సేవకన్ తేడాలు వస్తే ధనాధన్ ఏ పామచి పోడే నీ తప్పంగుచి ఆడే మన చిందు చూస్తే దుమ్ము లగిసిపోతుంది కూరే పామచి పోడే మన కట్టమొచ్చే తెవడు ఎదురొచ్చే వాడికి పూసలు కదిలి కిలకలు చారు ఏ బండి బండి తెంగ బండే ఏ వచ్చిందండి మురుగన్ బండే బండి బండి తెంగ బండి వచ్చిందండి మురుగన్ బండి గుండెల్లో నా పొంగే ప్రేమ నిండి నిండి ఏం పేరు మురుగన్ ఎదురంటూ ఎర్రగన్ మా తాత నందమూరి నాయకన్ మంచికి నే బానిసం స్నేహానికి సేవకన్ తేడాలు వస్తే ఇక ధనాధన్ అన్ననికి కందనికి కుమరనికి మాలా ఓ మాలా కావాలా కొబ్బరి కోలా అరిశీలా హై నీలా మరి అడేద్దామా తప్పుడు పిల్ల ఏందయ్యో పాసు నీ అందాలు రేఫేసు కోలాద్రలోని జనాలకి ముందర తెలుసు నువ్వు కన్ను కొడితే క్లాసు మరి లుంగి కడితే మాసు నువ్వు కొట్టిన దెబ్బకి అట్టనే పడతది కొబ్బరి పులుసు. హే బండి బండి తెంగ బండే వచ్చిందండి మురుగన్ బండే బండి బండి తెంగ బండి వచ్చిందండి మురుగన్ బండి గుండెల్లో నా పొంగే ప్రేమ నిండి నిండి ఏం పేరు మురుగన్ అడ ఎదురంటూ ఎరగన్ ఏం పేరు మురుగన్ ఎదురంటూ ఎరగన్ మా తాత నందమూరి నాయకన్. அப்படி போடே. బండి బండి తెంగా బండి అట వచ్చిందండి మురుగన్ బండి 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 తెంగ బండి వచ్చిందండి మురుగన్ బండి గుండెల్లో నా పొంగే ప్రేమ నిండి నిండి ఏం పేరు మురుగన్ ఎదురంటూ ఎర్రగన్ మా తాత నందమూరి నాయకన్ మంచికి నే బానిసం స్నేహానికి సేవకన్ తేడాలు వస్తే ఇక ధనాధన్ అన్ననికి కందనికి కుమరనికి తేలనికి వేందనికి మురుగనికి. ஸ்ரீஜித் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. சிங்கிள் சாங் எடுத்து சும்மா சிங்கம் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூக்கா. பிரசன்னா மாஸ்டர், இன்னைக்கு ஸ்ரீஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு மார்க்கெட் ஆம்பியன்ஸ், ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங், அதுவும் தெலுங்கு படத்தில் வந்துட்டு என்டிஆரோட இன்ட்ரடக்ஷன் சாங் இது. அதே மாதிரி எடுத்து அதே ஆம்பியன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணி பாட்டே கிளப்பிட்டீங்க.
தேங்க்யூ மாஸ்டர். ஆனால் సారీ బ్రదర్ నా ఉங்களை చూడలేదు ఒక చిన్న పాప ఇంక వచ్చింది ఫుల్ పీప கலக்கிடுச்சு. அது டைமிங் என்ன, அது எக்ஸ்பிரஷன் என்ன, அதாவது நான் இங்கேருந்து அதை பாடு அதை பாட்டு யாரும் சொல்லாமல் அது பாட்டுக்கு வந்துருச்சு. ஹைலைட் என்னன்னா, யாராவது இந்த பொண்ணுக்கு இங்கேருந்து கமெண்ட் சொல்லுவாங்களா, தட் அது டைமிங்கில் வந்துட்டு போதேன்னு பார்த்தா யாருங்க, ஆனால் அது பாட்டுக்கு வருது, அதுவாக பீங்குது, 2 ஸ்டெப் ஆட்டிச்சு கிளம்பி போகுது. நைஸ் கொரியோகிராஃபி, நைஸ் ஆம்பியன்ஸ், ஒரு பக்கா மூட் நல்லா செட் பண்ணியிருந்தீங்க. பாயிண்ட்ஸ் டு இம்ப்ரூவ், கொஞ்சம் உங்களோட மூமெண்ட்டோட ஷார்ப்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மூமெண்ட் ஷார்ப்னஸ் இது பண்ணிங்கன்னா இட் வில் பி வேற ஒரு லெவல் போயிடுவீங்க. பட் கியூட் லவ்லி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செல்லம். தேங்க்யூ மாஸ்டர். வா இக்கட்ரா. Thank you so much, Prasanna Master. Gokul sir, உங்களுடைய comments. One of the mass entertaining performance உங்கள். தேங்க்யூ மாஸ்டர். நல்லா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக ஒரே சாங் எடுத்து, அது தமிழ் சாங்கா தெலுங்கு சாங்கா? தெலுங்கு சாங். என் பேர் முருகன், இன்னும் நிறைய வந்துச்சு சேவகன் அப்படின்ட்டு. அப்புறம் மாஸ்டர் கிட்ட தான் கேட்டேன் தெலுங்கு சாங் அப்படின்னாங்க. செம்மையாக பண்ணீங்க ஸ்ரீஜித். தேங்க்யூ. கோரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு ஸ்ரீஜித். அதே மாதிரி உன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக தெரியுது வர இதே மாதிரி நல்லா டெவலப் ஆகிட்டே வா. ஓகேவா? எஸ் மாஸ்டர். வேறு லெவலுக்கு போகலாம் நீங்கள். சரியா? சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். Thank you so much, Gokul sir. சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸ்கோர்ஸ் கேட்டலாமா? இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? மெர்சலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக மோனிஷா காத்துட்டு இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். అన్నా అన్నా ఇదేంటి ముగ్గురమ్మాయిలు ఎక్సర్సైజ్ చేయడానికి మేడ మీదకి వస్తున్నారన్నా? అన్నా వాళ్ళు వేసుకున్నారు చూడన్నా ఓ డ్రెస్సు, అసలు వేసుకున్నట్టే లేదంటే నమ్మన్నా. చూడు వచ్చే టైం అయింది, చూడు చూడు చూడు. మామా పయ్యా ఏ మామా పయ్యా உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், உன் அண்ணனை பார்த்தாலும் பயம். எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம்? தெரு தெருவா அழகிறண்டி, செருப்பாக தேயிரண்டி, நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா? குயிலாண்ட வர சொன்னியே வந்தனே, குங்குமத்தை தர சொன்னியே தந்தனே, புருஷன நான் நினைச்சேன் என்ன பூசாரி ஆக்கி புட்டியே. ஜீன்ஸ் கிச்சு போட சொன்னியே போட்டேனே, ஜிம்முக்கு தான் போக சொன்னியே போனேனே, அஜித்துன்னு நான் நினைச்சேன் எனக்கு அல்வாவை கொடுத்து புட்டியே. ரிக்ஷா இழுத்தாலும் ரிச்சா வாழ வைப்பேன், மானே மஞ்சா ஜாக்கெட் போட்ட மயிலே.
என்ன? ஏன் இப்படி பார்க்குற? ஒண்ணுமில்லையே. ஒன்றும் இல்லைன்னா ஏன் கையை வைக்கிற? ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன். கை 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 வைக்கிறா வைக்கிறா கை மாத்தா என் மனச கேக்குறா கேக்குறா பாசாங்கு பண்ணித்தான் பசப்புறா பசப்புறா உசுர கசக்குறா ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கோகுல் சார், இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? மோனிஷா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு உங்கள் டான்ஸ். உங்கள் கூட சப்போர்ட் பண்ண டான்ஸர்ஸும் சரி, நீங்களும் சரி, செம்ம அழகாக பண்ணீங்க. கோரியோகிராஃபியும் வந்துட்டு பயங்கர சென்சிபிளாக பண்ணியிருக்காங்க. அந்த சாங்குக்கு என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை அழகாக பண்ணியிருக்காரு கோரியோகிராஃபர். நீங்களும் ரொம்ப அழகாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நல்லா பண்ணீங்க. பட் இன்னும் நீங்கள் நிறைய டெவலப் ஆகணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஆடணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். பிரசன்னா மாஸ்டர், மோனிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் சொல்லி கொடுத்தது அப்படியே ரொம்ப நல்லா பண்ணி. பாயிண்ட்ஸ் டு இம்ப்ரூவ். கொஞ்சம் உங்களோட பர்ஃபெக்ஷன், ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஸ்லாப்பியாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்னஸ் அண்ட் பர்ஃபெக்ஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இட் இஸ் a nice performance. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். ஓகே, இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? from Rashana Master, Gokul sir, உங்களுடைய scores. From Gokul sir, total 19 out of 20 for Monisha. இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண contestants வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்ததா வந்து ஆட போறது கிஷோர் குமார். நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட
கிஷோர் குமார் என்ன ஒரு எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ பிரசன்னா மாஸ்டர், இன்னைக்கு கிஷோர் குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் எஸ்பெஷலி லாஸ்ட் எண்டிங், அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து டெட் ஃபால் போயிட்டு அப்படியே தவழ்ந்து வந்துட்டு இந்த காலில் விழுந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல். அண்ட் ஓவரால் சாங் நல்ல இமோஷன் மெயின்டைன் பண்ணிருந்தேன், நல்லா பண்ணேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் தட் பாயிண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சரணம் வந்துட்டு ரொம்ப இமோஷ்னலான லைன். கொரியோகிராஃபர் அதை வந்து அந்த லைன் கொஞ்சம் டைல்யூட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு, அதுவும் கிடையாது. ஸோ அந்த ஒரு செக்ஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. கொரியோகிராஃபர் கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் வாஸ் அ நைஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் கூட ஆடின அந்த பொண்ணு பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அன் ஓவரால் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நைஸ் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். கோகுல் சார். சூப்பர் கிஷோர் குமார், தேங்க்ஸ் செம்மையாக பண்ணீங்க. சீரியஸாக இது வரைக்கும் நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லேயே இது நல்ல பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் உங்கள் இதில் வந்து ப்ளஸ் என்னென்ன தெரியுமா, உங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், ஓகே, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அப்புறம் உங்கள் கூட அந்த அக்கா பண்ணாங்க இல்லையா, அம்மாவை பண்ணாங்களா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஹோல் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணீங்க. ஓகே, மாஸ்டர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். கிஷோர் குமாரோட இந்த உருக்கமான பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க? பிரசன்னா மாஸ்டர். கோகுல் சார், உங்களுடைய ஸ்கோர்ஸ்? Total 19 out of 20 for கிஷோர் குமார். இந்த எபிசோடோட கடைசி கண்டஸ்டன்ட் மனோரஞ்சன். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு, லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு. ஒரு நல்லவனா நீ வாழ்ந்திருந்தா ஊரே தோளில் ஏறி நிற்கும். ஒரு வல்லவனா நீயும் வாழ்ந்து வந்தா ஊரே தோளில் ஏற்றி வைக்கும். வெட்டவரும் எதிரிய எருவாக்கு, நீ நட்டு வச்ச பூச்செடிக்கு உரமாக்கு. உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு, நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு. பட்டாச போட்டு வட்டாளம் கூட்டு, எப்பேர நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. கைப்படாத சீடி, பாட்டி 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 கைப்படாத சீடி. 1000 வாட் பல்பு போல கண்ணு கூசு தேடி. நான் அவுத்து விடும் பாட்டுல பல விசிறு சத்தம் நாட்டுல. நான் அவுத்து விடும் பாட்டுல விசிறு சத்தம் நாட்டுல. புரியாத ராகமெல்லாம் தேவையில்லை. அட டிஸ்கோ வந்தாலும் கிஸ்கோ வந்தாலும் போரம் போகாது
குறையாது இந்த பாட்டு அட மைக்கேல் வந்தாலும் மடோனா வந்தாலும் தொத்து போகாது தமிழ் கானா பாட்டு 18 வயசுல பேசிக்கிட்டா தப்புல கொட்டப்பட்டா மலைய மட்டும் ஏறாது பாட்டில் நான் கொலுக்குடா தெட்டு நான் கலக்குடா சச்சினோட பாலிசி மாறாதே கேளு கேளு இது கானா பாட்டு கவலைக்கெல்லாம் கத்தா கொடுக்கும் பாட்டு அட ராப் வந்தாலும் ஜாஸ் வந்தாலும் காரம் குறையாது இந்த பாட்டு ஏய் கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே அப்படி போடு மனோரஞ்சித் தூள் கிளப்பிட்டீங்க போங்க. தேங்க்ஸ்க்கா. ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? கேட்கலாங்க்கா. யார்கிட்ட கேட்கலாம்? பிரசன்னா மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர். ஃபஸ்ட்டு சாங் அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளிப் அடித்து ஸ்வோல் பண்ணி இந்த பக்கம் திரும்பி ஒரு பேக் ஃப்ளிப் அடிச்சு செக்ஷன் ஒன்று பண்ணல, அது எப்படி அவ்வளோ அழகாக பண்ணேன்? அது ரொம்ப கஷ்டமான ஒரு மூவ். அது அந்த எலிவேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். அந்த செக்ஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணேன். சான்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். மற்றபடி நான் உனக்கு போன பர்ஃபார்மன்ஸ் சொன்னேன், அதே தான் இப்போவும் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரிங் ஒன்று பண்ணேன். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தனால அந்த ஃப்ளோரிங் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி எக்ஸ்ப்ரெஷன் உன்னோட பெரிய ப்ளஸ். ஹைட்டு, கை பெருசாக கால்லாம் கையும் கால்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் உனக்கு ஆடட் அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜை இன்னும் யூஸ் பண்ணிக்கோ. உன்னோட ஸ்ட்ரெங்க்ஸ் அதெல்லாம். ஸோ பர்ஃபெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண. உங்கள்கிட்ட எனக்கு பெரிய ரிமார்க்ஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூமெண்ட் மட்டும் அந்த ஃபினிஷிங் மோல்டு கரெக்டாக வந்துச்சுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். அடுத்து நீங்களே கேளுங்க. கோகுல் மாஸ்டர். ஹாய் மனோ. ரஞ்சித். ஹாய் மாஸ்டர். ரஞ்சித், அதான் உன்னோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? உன்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், உன்னுடைய கான்ஃபிடென்ட், உன்னோட ஹைட்டு எல்லாமே. ஓகே, அதை நீ வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீ நல்லா டான்ஸ் பண்ணுற, உனக்கு நல்ல கொரியோகிராஃபர் இருக்காங்க. இங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த பர்ஃபெக்ஷன் நான் சொல்கிறது வந்துட்டு என்னென்னா, ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் சுத்தமாக இல்லை, ஃபினிஷிங் இல்லை. அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கரெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு மனோரஞ்சித்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? from Prasanna Master, Gokul sir, உங்களுடைய ஸ்கோர்ஸ். And 10 from Gokul sir, total 19 out of 20 for Manoranjit. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண காத்திருந்த 4 கண்டெஸ்டன்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. அடுத்து ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் தான். அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டெஸ்டன்ஸ் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறோம். ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் இன்னைக்கு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்றதுக்கு பிரசன்னா மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரம் ஆசிஃப் பிரியாணி சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது பிரச்சனையே கிடையாது. போன வாட்டி மாதிரிலாம் டென்ஷன்லாம் கிடையாது. தம்பிக்கு இன்னைக்கு ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் goes to ஸ்ரீஜித்.